10th standard max first midterm test previous various district question paper from JK tuition center இருந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது சிவகங்கை district question paper. So choose the correct answer la part A. Let f of x is equal to square root of 1 plus x square னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் xy இருக்குது, x இருக்குது, y இருக்குது. f of xy, f of x, f of y இதான் கொடுத்துருக்காங்க. இது greater than, இது less than, none of this கொடுத்துருக்காங்க. அப்போ f of y is equal என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். root of 1 plus y square. ஓகே, அப்போ f of xy is equal என்ன வரும் பாருங்கள். root of 1 plus xy the whole square. அப்போ root of 1 plus x square y square. இது f of xy. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் f of x into f of y பாருங்கள். root of 1 plus x square into root of 1 plus y square. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 1 plus x square into 1 plus y square. அப்போ உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணானா என்ன வரும் பாருங்கள். 1 plus y square plus x square plus x square y square. ஓகேவா, இப்போ எது ஜாஸ்தியாக வேல்யூ இருக்குன்னு கேட்குறாங்க. இதுவா ஓகே அல்லது இதுவான்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் x is equal to 1, y is equal to 1 வச்சுக்கோங்க. அப்போ f of 1 into 1 is equal to root of 1 plus 1 into 1 is equal to root 2. root 2 உடைய வேல்யூ வந்து 1.414. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். f of 1 into f of 1 is equal to root of 1 plus 1 plus 1 plus 1 into 1. அப்போ root of 4. root of 4 உடைய வேல்யூ என்ன 2. அப்போ இதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் C is the correct one. Okay students, thank you.